பழங்களுக்கும் வேப்ப மரம் தடியே பாப்பா வாடி வருத்தா புத்துமே இந்த திருமுடியால் வந்த தெய்வம் யாரம்மா? அம்மனாரி நீ சொல்லினியே அந்த நாராயணன் நங்கையாடு அம்மா இந்த அழகான காலை வேலையில அங்க பசி தீர்ப்பதற்காக அக்கார நங்கையாலோ நீங்கள் 5-2-7 பேரும் அம்மா ஓட்டோ நல்ல ஓட்டோ அண்ணாடு திருமுடி மேல வந்த தெய்வம் யாரம்மா? அம்மா உடலும் மாறி உருவம் கரு மாறியாக வந்தவரே ரூபமாக கருமாரியம்மா நாகாத்தம்மா அதுக்கப்புறம் யாரு? அம்மா அம்மா யாரோ தெரியலையா யாரோ தெரியலையா அழகான இந்த திருமணி மேல் வந்த தெய்வம் யாரு தாயே? அப்பா அந்த அலமர முதல் தினத்தண்டு இந்த தெய்வம் வாங்கி கேட்டு இருமா இந்த நாகாத்தம்மனுக்கு உன் தங்கையாக விளங்கக்கூடிய நாகாத்தம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஒரே மகத்தான திருவிழா செய்திருக்கிறாங்க. ஏர்வதானா தாயே? ஆமா உங்களுக்கு பசி தீர்ந்ததம்மா என் பத்தினியே மாரியம்மா. உங்க பசி தீர்ந்ததா? யாரையாராக இருந்தாலும் எல்லளவு தீபம் ஏற்றிருக்கிறோம். உங்க பசியானது எப்படி தீர்ந்ததோ அதே போன்று இந்த மக்களுக்கு யாவல் பிள்ளி சூனியம் வராம செய்வின கோளாறுகள் வராம மனநோயால் பாதிக்கப்பட்டவருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீங்கள் தான் தர வேண்டும் தாயே. எல்லாம் ஒண்ணா சொல்லுமா?
மாரியம்மனுக்கு எதற்காக வேப்பஞ்சாலை நம்ம கட்டுறோம், எதற்காக நம்ம அங்க பிரார்த்தனை செய்யறோம்? இன்னொரு விஷயம், தயவு செய்து பெண்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது பெண்கள் ஆலயத்திலே அங்க பிரார்த்தனை செய்யக்கூடாது. இந்த வேண்டுதல் மட்டும் பெண்கள் வைக்காதீங்க, தப்பா செய்யறீங்க. மலையனூர் போனாலும் இல்ல மருவத்தூர் போனாலும் அங்க பிரார்த்தனை செய்யறீங்க. பெண்கள் மார்பகம் பட்டது இந்த பூமியிலே படக்கூடாது. தயவு செய்து பெண்கள் வேண்டிக் கொள்வதாக இருந்தால் அங்க பிரார்த்தனை பெண்கள் செய்யக்கூடாது. தயவு செய்து அங்க பிரார்த்தனை செய்ய வேறு ஏதாவது வேண்டுதலை வைத்து அம்பாள் இடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மேலே இருப்பது ஆகாயவாணி, கீழே இருப்பது பூமாதேவி. பூமாதேவி என்பதும் ஒரு பெண். ஒரு பெண்ணாகிய கற்பூரம் அவள்தானா? ஆமா, அந்த கோயில் உள்ள கற்பூரம், வீட்டுல கற்பூரம் தான் எடுத்துன்னு வாங்கம்மா. இல்ல கூழ் கொடு, அப்படியே கூழ் கொடு, கூழ் கொடுனா கூழ் கொடு. இந்த அம்பாள் இல்லாததை கேட்டா இதுதாம்மா நாங்க எல்லாம் மாறி நல்லா இந்த அம்பாள் இந்த முத்துமாரியம்மன் எப்படி உற்பணம் செய்தார்கள்? எதற்காக இந்த முத்துமாரியம்மனுக்கு வேப்பஞ்சாலை கட்டுகிறோம்? எதற்காக அங்க பிரார்த்தனை எடுக்கிறோம்? இந்த அம்மாவுக்கு கூழ் ஊத்துறமே எதற்காக ஊத்துறோம்? அள்ளுமாவு துள்ளுமாவு எதற்காக படைக்கின்றோம் என்ற புராண வரலாறை இந்த மாலையிட்டான் குப்பத்திலே எங்களுக்கு நடத்த அரிய வாய்ப்பு தந்த அந்த நாகாத்தம்மன் அருள் பெற்று முத்துமாரியம்மன், நாகாத்தம்மன், காளியம்மன், அருள்மிகு உக்ரகாளியம்மன், கன்னியம்மன், கிராம தேவதைகள் இந்த கிராமத்திலே அருள்பாலித்திருக்கும் இந்த அம்பாளுக்கு பரிவார பூஜைகள் செய்து இந்த அழகான வேலையில் போய் தரிசனம் கொடுத்து எல்லாரும் சாப்பிடணும். அம்மா, இந்த அம்மனுக்கு தலைவாழை இலையிட்டு மலை போல சாதம் குண்டு போல கொழுக்கட்டை எதற்காக படைச்சிருக்கிறோம்? எதற்காக தெரியுமா? இந்த அம்மனுக்கு பசியார படைச்சிருக்கிறோம். சிவபெருமான் இடபாகத்தை விட்டு பிரிந்து வந்த இந்த முத்துமாரி அம்மா இந்த பாமர மக்கள் இடக்கூடிய உணவை சாப்பிட்டா இந்த சிவனோட இடமாக கிடைக்காது என்று இந்த மாரி அம்மனுக்கு எப்ப தெரியுமா கும்பம்? அம்மா இருட்டாலையே திருட்டு கும்பம்மா, ஓ அங்காரம்மா, அனைவரும் காலை வேளையிலே இந்த அம்பாள் அருள் பிரசாதமாக வழங்கக்கூடிய கூழுக்கு மிஞ்சின விருந்தும் கிடையாது, இந்த வேம்புக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது. அப்படி வேதனைகளை தீர்க்கக்கூடிய இந்த முத்துமாரி அம்மன் நாகாத்தம்மன் அருள் பெற இந்த கூழ பிரசாதமாக ஏற்றி செல்லுங்க. இந்த அம்பாள் அனுகரகம் பெருக கூட நல்லா விருப்பட்டு வாங்கப்பா, வாங்க கூழ ஊற்றிங்க. ஆலயத்தம்மா
பெரிய பாளையத்தம்மா அம்மா கூத்து பவானியா கோவில் கொண்ட